மிக்க மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு திருமணம் ஆகவில்லையே சொல்லிட்டு தேவதூதர் மறைஞ்சிட்டாங்க. மேரி தனக்கு திருமணம் நிச்சயமான ஜோசப் கிட்ட போறா. போய் நடந்தத சொல்றா. 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள்ல மேரிக்கு திருமணமாகி தேவதூதர்கள் சொன்ன மாதிரி கர்ப்பமாகிறா. அந்த நிலையில் நஸ்ரேத்தின் அரசனானவர் தங்கள் நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க விரும்புகிறார். ஆனால் ஜோசப்போ பெத்தலேகம் என்ற ஊரை சேர்ந்தவர். அதனால் பெத்தலேகத்திற்கு செல்ல விரும்புகிறார். மேரியும் ஜோசப்பும் பெத்தலேகம் செல்கிறார்கள். ராத்திரி நேரம் வந்துச்சு. மேரிய உட்கார வச்சுட்டு ஜோசப் தங்க இடம் தேடி போறாரு.